இன்னைக்கு ஒரு சில வசனங்களை நாம் சிந்திக்கலாம். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு கிறிஸ்துவை எழுப்பினவர் நம்மை உயிர்ப்பு என்ன செய்வார் என்று சொல்லி துரிதமாக வசனங்களை சந்திக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனம் தெரியும். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திருமுகங்களை உடையவராக இருக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு அநேகர் மறிப்பேன்னு நினைச்சா நான் மறிக்கல அப்படின்னு நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பேன். ஆனால் அவர் லாக் பண்ணிட்டாரு, மரணத்துக்குள்ள போடாம. இன்னைக்கு அநேகர் பாவத்திலே மறித்து பாதாளத்துக்கு போகிறது போல நாம் எல்லாரும் பாவத்திலே மறித்து பாதாளத்துக்கு போகாத காரணம் ஃபர்ஸ்ட் லாக் மரணத்துக்கு லாக் போட்டார். அந்த மறித்த பிறகு போக வேண்டிய பாதாளத்துக்கு லாக் போட்டார். அதை புக்கில் எழுதி வச்சிருக்காரு. அதை லுக் பண்ணி அதை வாழ்க்கையில நம்ம புக் பண்ணணும். அதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்தாய் பெற்றோம். அவருக்கு பிரியமா பரிசுத்தமா வாழ்கிறோம். அருமையானவர்களே, அந்த கிறிஸ்து மரித்தொழுது உயிரோடு எழுந்தது போல நமக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலே அருமையான வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. படியுங்க ரோமர் 8:11. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தொழுது எழுப்பினவருடைய ஆவி, அந்த கிறிஸ்துவை மரித்தொழுது எழுப்பின தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்படியானால் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் சாவுக்கு ஏதுவாக இருந்த கொரோனாவிலிருந்து என்னை உயிர்ப்பித்தார். உங்களுக்கும் பலவிதமான வியாதிகளிலிருந்து உயிர்ப்பித்தார். அடிப்படை பாவத்திலிருந்து உயிர்ப்பித்தார், வியாதியிலிருந்து உயிர்ப்பிக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான சரீரத்திலே மரித்து போவேன் என்று சொல்லும் போது உயிர்ப்பிக்கிறார், மரித்த பிறகு உயிர்ப்பிக்கிறார். இப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் வெளிப்படுத்தல் 1:10 என்ன சொல்றாரு? அதான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் படிங்க. வெளிப்படுத்தல் 1:10 திரும்ப எல்லாரும் எடுத்து படிப்பதற்காக. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ள ஆகிற அந்த ஆவிக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் செய்தி. மாம்சத்துப்படி உலகத்தில் இருந்து சாகிறவர்களுக்கு செய்தி அல்ல. சபைக்குள்ளே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிறவர்கள் ஆராதனையில் பாட்டில் ஆவிக்குள் ஆகும்படி அந்த ஆராதனை நேரத்துல பாட்டு நேரத்துல வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஆவியில் நிரம்புகிறோம். ஆனால் ஆவிக்குள் ஆகிறவர்களுக்கு என்ன செய்தி? அதைத்தான் அந்த அடுத்த வசனத்தை படிக்க, நான் மரித்தேன் சதா காலங்களிலும். வெளிப்படுத்தல் 1:18 படிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு எழுந்தேன் அல்ல, இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான என்று பிளஸ் 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 போட்டேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன். பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது பாஸ்ட் அப்படியே சொல்லி கடந்த காலத்திலே சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு சொன்னார். புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் 3 சேர்த்து சொல்கிறார். அப்படி உயிரோடு இப்பொழுது இருக்கிறவர் நாமத்தில் 2-3 பேர் கூடும் பொழுது நம்மத்திலே இருக்கிறவர் மரிக்கிற வரைக்கும் விசுவாசத்திலே அற்புதங்களை காண வேண்டும். மரித்த பின்னும் விசுவாசமாய் இருப்பதற்கு இன்னதென்று அறிந்து ஐயாவில் ஆரம்பித்தார்கள் கர்த்தருடைய தொடுதலை குறித்து. அப்படி தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை அறியும் பொழுது பியாண்ட் தி லிமிட்ஸ், லிமிட்லெஸ் பிளஸிங்ஸ் உலகத்தில் எதிர்பார்க்கிறோம். லிமிட்லெஸ் பிளஸிங் உலகத்தில் கிடையாது. லிமிட்லெஸ் கொடுத்துட்டாருன்னா உலகத்திலிருந்து பரலோகம் வரைக்கும் ஆபிரகாமுக்கு தொடர்ந்தது, ஈசாக்குக்கு தொடர்ந்தது, 12 கோத்திரங்களுக்கும் தொடர்ந்தது. அது மகிமை பரியந்தம் தொடரக்கூடியதான் லிமிட்லெஸ் பிளஸிங்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்றால் இங்கே நிறைவுன்னு சொல்ல முடியாது. அது குறைவுகள் நிறைவாகலாம், ஆனால் மகிமையிலே நிறைவாக்குவார் என்பது ஃபியூச்சர் டென்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த இடத்திலே அப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் சிலவற்றை சிந்திக்கும் பொழுது அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு நேராக கடந்து போவோமாக. இந்த மரித்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 1 யோவான்
3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மை அறியவில்லை. இது சேர்த்து படிக்க போகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக after now this morning service you are all children of God, but what about tomorrow future in your spiritual life? இப்பொழுது நாம் இருப்பதல்ல, நாளைக்கு என்ன, அடுத்த நிமிஷம் என்ன. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். அடிஷனலா வார்த்தை சேர்ந்திருக்கிறார். உள்ளபடி உண்மைதான், அது சத்தியம். ஆகிலும் மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று. The last sentence very important. அவருக்கு ஒப்பாய் இருப்போம். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? Please read that portion, that verse. எத்தனை வசனம்? 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் படிங்க. 2ஆம் வசனம், லாஸ்ட் சென்டென்ஸ். 1 யோவான் 2ஆம். See him as he is. அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருப்போம். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம இருப்போம்னு சொன்னா அதுதான் மறுரூபம். ஒரு நிமிஷத்துல இதோ ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் மரித்தவர்களுக்கு இத்திடத்தோடு இருப்பதில்லை, கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது விழுந்துப்போன்னு சொல்றாரு. எக்காலம் வரைக்கும் நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்படுதலே மறுரூபப்படுவோம் என்று சொல்லும் போது அந்த மேலான பாக்கியத்தை அடையும் போது அவரை போல இருப்போம்னு சொன்னா, மரித்து உயிர் தெழுந்து அவரோடு இருக்கும் போது கூட பேசாம கோழி ஒரு கூட்டுல குஞ்சு ஒரு கூட்டுல இந்த மாதிரி இருக்குமா? அந்த சரீரம் எப்படி இருக்கும், அந்த உடல் எப்படி இருக்கும், அந்த வாழ்வு எப்படி இருக்கும்? அதை ஆழமாக சிந்திக்க வசனத்திலே சாதாரண வசனமா இருந்தாலும் வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். முகமுறையை தாண்டி வருகிறோம். அதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவரை தரிசிக்க போகிற நாம் அவருக்கு ஒப்பாகவே இருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என்றும் அவரை போலவே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அவரை போல் இருப்போம் என்றால் அந்த செகண்ட்ல அப்படியே அவர் முகமாறி மாறிடும். அப்படி கிடையவே கிடையாது. அதைத்தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 படிக்கும் பொழுது, அடுத்து படிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ ஒரு விடுதலை கொண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை. இங்கிலீஷ்ல படிச்சாலும் மூல பாஷையின் வழக்கம் the beauty of Lord. கர்த்தருடைய மகிமை என்றால் ஏதோ ஒரு புகமண்டலமா வந்து இருக்கிறது மாதிரி கிடையாது. இந்த காலத்துல ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்ணி ரொம்ப அப்படி லைட் எல்லாம் போட்டு புகையெல்லாம் போட்டு அப்படியே உள்ளே இருந்து பாடுகிறார்கள். அதல்ல மகிமை, அது புகை, ஒளிந்து போகிற மகிமை உலகத்துல. அது உண்மையாகவே எழுப்பின மோசே காலத்தில் உள்ளதையே ஒளிந்து போகிற மகிமையை போல் சொல்லிட்டார். நம்முடைய காரியங்களிலே சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது என்னவென்றால், அந்த மகிமை என்ற வார்த்தை வேதத்தில் ஏராளம் இடத்துல இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மகிமை நினைக்க வேண்டும். காணாம ஒரு கல்யாண வீட்டிலே அற்புத மகிமை. அப்படி போல தேவன் பல வல்லமையான காரியங்களை செய்து வல்லமையின் மகிமை. இந்த இடத்திலே கிறிஸ்துவின் மகிமை சொல்லுவோமா? The beauty of the Lord என்று சொன்னால் இயேசுவின் சாயலில் அவரை போல மாறுகிற ஒரு மகிமை. இதுதான் மூல பாஷையின் வழக்கம். The beauty of the Lord. மகிமை மகிமை என்ன மகிமை? தேவாலயத்திலே ஒருவரும் பணி செய்ய முடியாதபடி, ஊழியம் செய்ய முடியாதபடி அங்கே தேவ மகிமை இறங்கி விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவாலயத்தின் மகிமை. The New Testament period, everybody, each and everybody, we are not temple of God. நாம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவ மகிமை என்பது இன்றைய கட்டடத்தில் அல்ல, என்னிலும் உங்களிலும் இறங்க வேண்டிய மகிமை. இந்த மகிமையை
மரித்த பின்னும் இயேசு தன்னிலே உடையவராய் இருந்தார். உலகத்திலே மனுஷிகமும் தெய்வீகமும் காணப்படும்படியாக இரண்டையும் ஒன்றாய் சேர்த்து விளங்கப்படுகிறவராய் இருந்தார். ஏனென்றால் மனுஷனுக்கு மனுஷனாக தன்னை வெளிப்படுத்தி தெய்வீகத்தையும் தம்முடைய வல்லமையான செயல்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆகவே அதற்கு காரணம் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். Not only anointing, the Lord with him. தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அப்படியானால் அந்த ஒரு வல்லமை தான் அந்த ரகசியம். அது பூமியில் இருக்கும் பொழுதே அற்புத மகிமையை, அதிசய மகிமையை, வல்லமையின் மகிமையை, மற்றவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமையை விளங்க பண்ணிட்டு பியாண்ட் தி லிமிட் என்று சொன்னார். மனிதன் செய்யக்கூடிய அளவுக்கு செய்ததை அவர் அதற்கு மேலாக என்ன செய்ய முடியும் என்று நினைக்கும் பொழுது அதை செய்தார். இன்றைக்கு ஐயா அவர்கள் செய்தியை கொடுத்தது போல நாம் இன்றைக்கு இந்த அற்புத மகிமையை குறித்து வேதத்தில் நடந்ததையும் முடிந்ததை எதிர்பார்ப்பது அவசியம். ஆனால் நாம் ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் இப்பொழுதும் செய்தியினுடைய துவக்கம் துவங்குகிறது. அந்த செய்தியுடைய துவக்கம் என்னவென்றால், நம்முடைய மரணம் நம்மை சந்தித்தாலும் இந்த சரீரத்திலே நாம் எப்படி இருப்போம்? பியாண்ட் தி லிமிட். மரணம் தான் மனுஷனுக்கு முடிவு என்றால் அந்த மரணத்திற்கு கடந்து எப்படி இருப்போம்? அதற்கு மாதிரியாக இயேசு ஒருவரே மரித்து உயிர் தெழுந்து தான் எப்படி இருந்தேன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய சரீரமும் அதுபோல இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏதோ ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற பரிசுத்தாவி பெற்ற பறந்து போய்விடுகிற என்பதெல்லாம் சாதாரணமான அறிவு. ஆனால் அந்த வெளிப்படுத்தல் என்னவென்றால், நான் எப்படி இருந்தால் அப்படி இருக்க முடியும், அப்படி இருக்க வேண்டுமானால் நான் எப்படி இருக்க வேண்டும்? Please read with me. First point, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், the nature of the resurrection. முதலாவது உயிர் தெழுதின அந்த உண்மையான தன்மை என்பதை அறிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3 அதிகாரம் 1 முதல் 3 வரை படிச்சீங்க. அடுத்தது லூக்கா 24:41 முதல் 43 படிப்போம். லூக்கா 24:39-40 படிங்க. ப்ளீஸ் எடுத்து படிங்க. படிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால். எப்போ உயிர் தெழுந்த பிறகு சொல்ற நான் தான் என்று அப்போ பியாண்ட் லிமிட்னா அந்த உயிர் தெழுதல் தான் அந்த மரணத்தை கடந்து தாண்டி அந்த லிமிட்டை தாண்டி போகிற இடம். நமக்கு இன்றைக்கு மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், நம்ம எப்படி இருப்போம், ஏராளம் அறிய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், அந்த முதல் காரியத்தை ஒவ்வொன்று சிந்திக்க போறோம். வசனத்தின்படி சிந்தித்தால் நமக்கு மரணத்தை பற்றிய விசனம் இருக்காது, பாடுகளை பற்றிய விசனம் இருக்காது. ஒரு பெரிய நம்பிக்கை, சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர்கள் நிரப்புவாராக. அப்படியானால் அந்த எல்லாவித சந்தோஷமானு சொல்லும் பொழுது இம்மைக்குரிய காரியங்களிலும் மகிமைக்குரிய காரியங்களிலும் ஒரு நம்பிக்கையினால் உண்டாகும். விசுவாசத்தையும் நம்பிக்கையினால் உண்டாகும். விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானம் தருகிற நம்முடைய தேவன். இங்கே என்ன விசுவாசம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அனுபவ அறிவின்படியே நமக்குள்ள ஒரு விசுவாசம். நன்றாக நீங்க இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நான் தான் அவன் இன்னார் என்று அறிந்து, அது ஒரு பக்கம். இது மகிமைக்குரிய காரியத்துல அறிவு. இயேசுவே சொல்ற, நாம அவர் அறியும். அவர் சொல்ற நான் இன்னார் என்று அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது பார்க்கிறீர்களே, அது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இவ்வாறு இந்த வசனத்தை எத்தனையோ தடவை படிச்சிருப்போம், எத்தனையோ தடவை பிரசங்கத்தில் கேட்டிருப்போம், எத்தனையோ தடவை வாசித்திருப்போம். ஆனா இயேசு சொன்னார், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். சொல்லுவோம்.
இப்போ முதல்ல என்ன படிச்சோம்? அவரை தரிசிப்பதனால் நாம் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்போ அவரை தரிசிக்கிற மத்திய ஆகாயத்தில் தரிசித்த பிறகு ஏதோ கோழி ஒரு கூட்டுல குஞ்சு ஒரு கூட்டுல அடைச்சு வருவாரா? பிசாசு தான் வராது அடைச்சு வைப்போம். இயேசு என்ன செய்கிறார்? அவரை போல நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க செய்கிறார். இந்த நேரத்தில் என்ன பண்ணார் கேட்டால், அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அதான் கவனிக்கணும். நேச்சர் ஆஃப் ரெசரக்ஷன்ல his body had flesh and bone. his new body சொல்லும்போது நியூ பாடி, அவருடைய புதிய சரீரத்தில் எலும்புகளும் சதையும் இருந்தது. அது ஒரு ஆவிக்கு இருக்காதுன்னு சொல்றார். அவனோட வாழ்க்கையில் இன்றைக்கு உயிர் தெழுந்த பிறகு எல்லாம் ஆவியா போயிருவோம், அப்படித்தான் ஒரு பொதுவான அறிவு இருக்கிறது. இப்பொழுது வேத அறிவு இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிற நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. நாம் ஒரு ஆவியா இருக்க போகிறதில்லை. உயிர் தெழுந்த பிறகும் நமக்கு எலும்பு இருக்கும், சதையும் இருக்கும். இல்லையா சொல்லுவோம்? யாராவது செத்தாங்கன்னா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, உடனே போய் ஒரு மிஷின்ல வைக்கிறாங்க, கரண்ட சுவிட்சை போடுறாங்க, ஒரு நிமிஷத்துல சாம்பல் வெளியே வந்துடுது. எடுத்து அவன் பெரியப்பா கொண்டு போ, உங்கள் சித்தப்பாவை கொண்டு போ, உங்கள் தாத்தாவை கொண்டு போ, உங்கள் மச்சானை கொண்டு போ. சும்மா விட்டுறாங்க. செத்த பிறகு அவன் இன்னும் சாம்பலாக போய் அங்கே திரும்பி வந்துட போகிறான், சமுத்திரத்துக்கு கரைச்சிடுறான். இப்படிப்பட்டது. சிலர் வந்து எரிக்காம வச்சு வெட்டியான வச்சு எரிக்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்? ஒரு பெரிய ஒரு இதை வச்சுக்கிட்டு என்ன ஒரு தடி மாதிரி வச்சுக்கிடுறான். வச்சுக்கிட்டு மண்டை ஒரு பக்கம் தோக்குது, அடி மண்டையில் செத்தாலும் உனக்கு விட மாட்டான் அப்படின்னு காசு கொடுத்து அடித்த மாதிரி. கால் இந்த பக்கம் தோக்குது, காலில் ஒரு அடி அடங்கி கீழே அப்படின்னு. அந்த வெட்டியான பார்த்தாலே பயமா இருக்கு. அப்போ அந்த காலத்துல கேட்டா, அடி அடின்னு அடிச்சு செத்தாலும் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் கொண்டாடி, அவன் செத்த பிறகு திண்டாடி, அதை பார்க்குறவங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி சாவு வரக்கூடாது மன்றாடி, என்னை புதைக்க மாட்டான்டா, நீ எரிக்க மாட்டான்டான்னு சொல்கிறான். எரிச்சாலும் பயமா இருக்கு ஒருத்தருக்கு, புதைச்சா ஒருத்தனுக்கு, அடித்தா பயமா இருக்கு. அந்த அடிக்கு தாண்டி என்னை எரிச்சிருக்கிறான், என்னை எரிச்சிடாத ஒருத்தன் அடிச்சிருக்கிறான். இந்த மாதிரி உலகத்தில் நம்பிக்கை இல்லாத நிலையிலே மக்கள் இருக்கும் பொழுது, they have hope through Jesus Christ to our Lord என்னவென்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் விசுவாசம் என்னவென்றால், நான் மரித்தாலும் சமுத்திரம் தன்னிடத்தில் உள்ளதை ஒப்புவிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாம்பல் திரும்ப வந்துவிடும். இப்போ அந்த காயலாங்கடை பக்கத்தில் போய் ஒரு இரும்பு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? என்ன பார்த்து இரும்பு தூள் இது கிடைக்கும், இரும்பு வேணா கிடைக்கும், அவர்கிட்ட இரும்பு தூள் இருக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையாக போய் ஒரு காந்தத்தை கொண்டு போய் அப்படி போட்டு பாருங்க, இரும்பு அப்படியே கொத்து கொத்தா வரும். அப்போ அங்கங்கே போன எல்லா தூளும் ஒரு காந்தத்தில் ஒட்டிக்கிடுது. ஒரு காந்தத்துக்கு இரும்பு தூள்களை சேர்க்கிற சக்தி இருக்குமானால் சாப்பிட்டு போவீங்க, வாசல் அடிக்கிற உள்ளுக்காரங்க வந்து. அப்போ என்னன்னா, இரும்பு தூள்களை ஒரு காந்தம் இழுக்கக்கூடிய சக்தி இருக்குமானால், அவர் படைத்த காந்த சக்திக்கு அவ்வளவு கூட்டி சேர்க்கிற சக்தி இருக்குமானால், அதை ஞானத்தை அந்த படைப்பை படைத்த அந்த வல்லமையை விட ஆண்டவருடைய வல்லமை மகா பெரிதா இருக்கிறது. எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பார். சமுத்திரத்தில் உள்ளது வந்து ஓட்டிக்கொள்ளும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உயிர் தெழுந்தாரே என்று பாடுவதல்ல, உயிர் தெழுந்த வல்லமை இருந்தது என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் அந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எலும்புகளும் சதைகளும் உள்ள சரீரத்தை தரப்போகிறேன், அதற்காக வேண்டி என் சரீரத்தை நான் பரிசுத்தமாகவும் உத்தமமாகவும் பாதுகாக்க வேண்டும் என்று ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது படிக்க லூக்கா 24:41 முதல் 43 படிக்க. ஆனால் அந்த சந்தோஷத்தினாலே இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு இங்கு ஏதாவது உண்டா என்று கேட்டார். படிங்க. அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கைன்னா அந்த மெழுகோடு இருக்கக்கூடிய தேன் உறிஞ்சி சாப்பிடலாம். இப்படி சுருக்கமாக சொல்லிடலாம். மீன் கண்டத்தையும் தேன் கண்டத்தையும், தேன் கண்டத்தையும் மீன் கண்டத்தையும், மீன் கண்டத்தையும் தேன் கண்டத்தையும், மனதில் வச்சுக்கோங்க. மீன் கண்டத்தையும் தேன் கண்டத்தையும் புசிக்க கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி இங்கே சாப்பிட்டு வரீங்க, வேடிக்கையில் போய் மூளைன்னு சொல்லல, அவங்களுக்கு முன்னாலேயே புசித்து அவர்களை நோக்கி
போதும். அப்ப இந்த விஷயத்துல மெயின் பாயிண்ட் என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு புசித்தார். அவர் நான் வெஜிடேரியனை புசித்தாரு. ஐயோ, உலகத்துல அசைவம் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, சைவமா எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, சைவமா இருக்கிற சாதாரண மனுஷனை விட இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அசைவமா இருக்கிறாரு. இப்படியா மீனை தின்பாரு? மீனை தின்னு சேர்த்து தேனை தின்பாரு. தேனை தின்னாலும் பரவாயில்ல, மீனை திங்கலாமா? மீனை தின்னாலும் பரவாயில்ல, தேனை திங்கலாம்னு ஒன்றும் சொல்லலை. அவரை நான்வெஜ் மீனும் சாப்பிட்டாரு, தேனும் சாப்பிட்டாரு, ஸ்வீட் அண்ட் காரம் பொரித்த மீன் அழகா சாப்பிட்டாரு. அப்போ உயிர்த்தெழுந்த சரீரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா 12 விதமான கனிகளை பரலோகத்திலே புசிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கனி உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான நமக்கு அந்த புசிக்கத்தான் வச்சிருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு பூலோகத்துல இயேசு புசித்தாரே, அவன் பூலோகத்துல நான் வெஜிடேரியனை சாப்பிடுறது தப்பு இல்லை. வெஜிடேரியன் சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம், நான்வெஜ் சாப்பிடணும்னாலும் சாப்பிடலாம், சந்தேகமே வேண்டாம். பரலோகத்துக்கு போய் திரும்பி புசித்து காட்டினார், திரும்ப பரலோகத்துக்கு போனார். ஆகவே நீங்க வெஜ்ஜியா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள குஷியா இருக்க, சந்தேகத்தை நீங்கக்கூடிய வெளிப்படுத்த. ஆகவே வசனத்தை சாதாரணமா படிக்கிறோம், அதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஒரு சாட்டிஸ்பாக்சன், நமக்குள்ள ஒரு திருப்தி இருக்கிறது. உலகத்திலே போஜனபடியாய் கழிந்து போகிற அழிந்து போகிற போஜனத்தை முக்கியப்படுத்தாமல் உடைய வாழ்க்கையின் தூய்மை என்பது எங்கே இருக்கிறது? அவருடைய வசனத்தின்படி வாடுவதில் தான் இருக்கிறது என்பதை காண்கிறோம். என்ன சொல்லுவோமா? உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு எலும்பும் சதையும் உண்டு, நம்பர் 1. இரண்டாவது, உயிர்த்தெழுந்த சரீரத்திலே நாம் நான்வெஜ்ஜையும் புசிக்கலாம், தேனும் புசிக்கலாம், புசிக்கக்கூடிய பக்குவதை உண்டு, புசிக்கக்கூடிய தகுதி உண்டு, புசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. யாருக்கு? செத்து போன இயேசுவுக்கு அல்ல, செத்து உயிர்த்தெழுவதற்கு முன்பு இருந்த இயேசுவுக்கு அல்ல, இருந்தவரும் இருக்கிறவரும் மரித்தவரும் உயிர்த்தி எழுந்தவரும் வருகிறவருமான இயேசு செய்து காண்பித்தார். ஆகவே உயிர்த்தெழுந்த பிறகு கூட நாம் புசிக்க முடியும் என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். பியாண்ட் தி லிமிட் என்று சொல்கிற வார்த்தைக்கு விளக்கம் என்னவென்றால், எல்லை கடந்து தாண்டி போகிற வாழ்க்கையை, இன்னும் அறியாதிருக்கக்கூடிய அழியாத மகிமையை எவ்வளவோ ஒரு 10 குறிப்புகள் அறிவிட்டு போகலாம். ஒவ்வொன்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியான மருத்துவ வாழ்க்கைக்காக, ஒரு நாளிலே நிறைவேற போகிற வாழ்க்கைக்காக நாம் இந்த உலகத்தில் பல நாட்கள் வாழ்கிறது போல இருந்தாலும், பல நாட்கள் வாழ்கிற வாழ்க்கை அழிந்து போகும். ஆனால் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நாம் பல நாட்கள் அல்ல, பல வருடங்கள் அல்ல, நித்திய காலமாய் யுகாயுகமாய் மகிமையிலே வாழ போகிற ஒரு அனுபவம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்படியே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? அந்த மகிமையை காணும் பொழுது இந்த பெரிய ஒரு உலகம் இருக்கிறதே, பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, இந்த சரீரம் செத்த பிறகும் எலும்பும் சதையும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரம் செத்த பிறகும் மீனும் தேனும் சாப்பிடலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சரீரத்தை விட்டுட்டு அப்படி ஒரு சரீரமா மாறும்போது நாம் அந்த மகிமையில வாழுவோமா? அப்ப சின்ன சின்ன கண்ணின் நிச்சயங்கள், மாம்சத்தின் நிச்சயங்கள், ஜீவனத்தின் பெருமைகள் எல்லாம் வரும்போது சீப்போ என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? Why we are living holy living here in this world? So many people are living in jolly world, but we are for holy world. அதனால அந்த பரலோக உலகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறது வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே அற்புதங்கள் நடப்பது அவசியம், அற்புதங்கள் கிடைப்பது நிச்சயம். ஆனால் அந்த அளவு கடந்த ஒரு விசுவாசத்துக்கு நேராக நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பது, 4 நாளைக்கு பிறகு மரித்து போன லாசர் உயிரோடு எழுந்தது beyond the limit in this world, but beyond the limit next world, வரப்போகிற உலகம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதை சிந்திக்கும் பொழுது வசனத்தை தெரிந்தாலும் படித்திருந்தாலும் சிந்திக்க வேண்டிய வார்த்தை இருக்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. யோவான் 21:12. யோவான் 21:12. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவர்கள் கர்த்தர் என்று அவரை சீஷர்கள் கர்த்தர் என்று அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும்
வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அப்பத்தை அங்கேயும் பாருங்க, தானும் நான் வெஜிடேரியன் புசித்தாரு, மற்றவங்களுக்கு நான் வெஜிடேரியன் கொடுத்தாரு. இதை கேட்கணும்னு சொல்லுவோம், அவர் தானே புசித்தாரு. அப்ப சரீரத்தில் இருக்கிற போதும் புசிக்க கொடுத்தார், சரீரத்தை விட்டு பிரிந்து ஆவிக்குரிய சரீரத்திலும் புசித்தார். ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்து கொண்டு அவர் ஒரு குக்காக பணியாற்றி அவர்கள் எல்லாருக்கும் அழகாக சர்வ் பண்ணுகிறார் நேசத்தை. அப்படியானால் உயிர்த்தெழுந்த மகிமை அடைந்தாலும் மாம்சமான மனிதர்களிடத்தில் எவ்வளவு ஒரு அன்போடு இறங்கி வந்து பணி செய்கிறார். நாம் இன்னைக்கு எவ்வளவு உன்னத அனுபவங்களை பெற்றாலும் உலகத்தில் எல்லா மனுஷரும் நேசித்து அவர்களுக்கு பணி செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த ஞானத்தை அறிந்து கொள்கிறோம். படிங்க. இயேசு மரித்தோரிலிருந்து பின்பு இந்த தோசம் ஆகாரத்தை கொடுக்கறது படிங்க. அப்பத்தையும் மீனை எடுத்து இவரு தேனும் மீனும் சாப்பிட்டார். இப்போ இவர் என்ன செய்யற, அப்பத்தையும் மீனை எடுக்கிறார், எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் வந்து தனக்குள்ளேயும் சாப்பிடுறார், பிறருக்கும் பரிமாறுகிறார். உயிர் தெழுந்த சரீரத்தோடு இருந்து கொண்டு பரலோகத்தில் கூட பரிமாற முடியும், ஒருவருக்குள் பரிமாற முடியும். பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு இயேசு வெளிப்பட்டு பரிமாறினது போல அவரோடு 1000 வருஷ அரசாட்சியில் வந்து பூலோகத்தில் பரிமாற முடியும், மகிமையின் பந்தியில பரிமாற முடியும். இந்த எலும்பும் சதையும் உள்ள சரீரத்தை வைத்துக்கொண்டு மீனும் தேனும் சாப்பிட்டு கொண்டு மற்றவர்களுக்கு அப்பவும் மீனும் கொடுக்கிற அளவுக்கு இந்த அனுபவங்கள் உயிர்த்தெழுந்த சரீரத்திலே உயிர்த்தெழுந்த பிறகு இருக்கத்தான் செய்கிறது. அதிலே சொல்லுவோமா, 21ஆம் அதிகாரம் 12, 13 படிச்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட இந்த அனுபவத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த சரீரத்திலே 8 நாளைக்கு பின்பு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே போனார். இது ஒரு குறிப்போட முடிக்க போறேன், இன்னும் 10 பாயிண்ட் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பு கவுண்ட் பார்க்கலாம். ஏன்னா மரித்த பிறகு எப்படி இருப்பேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. மரித்த பிறகு இயேசுவை போல இருப்பாய்ன்னு சொன்ன, மரித்த பிறகு இயேசு எப்படி இருந்தாரோ அவரை தரிசிப்பதால் அப்படி இருப்போம் என்றால் அவர் எப்படி இருப்போம் என்பதை உலகத்திலேயே காண்பித்திருக்கிறார். பரலோகத்தில் அதை விட மகிமையுமே மகிமையுமா இருக்க செய்வார். இந்த ஒரு குறிப்போடு நாம் முடிக்கும் பொழுது அடுத்த குறிப்புகளை பிறகு தொடரலாம். திஸ் இஸ் மெசேஜ் வித் பைபிள் ஸ்டடி. ஒரு மெசேஜ் ஐயா கொடுத்தாங்க, அது ஒரு அற்புதமான மகிமைக்குரிய விஷயம் இந்த உலகத்திலே. அதை காட்டிலும் அற்புதத்துக்கு மேல் அற்புதமான மகிமையான விஷயம் தெரிந்திருந்தால் தானே நாம் வெளிப்படுத்தலோடு வாழ முடியும். இந்த உலகத்திலே சரீரத்தில் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக இருக்க முடியும். ஆகவே மரணம் என்பது மனிதனுக்கு எப்பொழுதும் வரலாம், இயேசுவின் வருகை என்பதும் எப்பொழுதும் வரலாம். இந்த சரீரத்தை குறித்த அறிவு வேண்டும். நான் நினைக்கிறேன், எப்படி இந்த பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எலும்பும் இருந்திருக்குது, இவருக்கு சதையும் இருந்திருக்குது, என்ன தொட்டு பாருங்கள்னு வேற சொல்றாரு. அப்போ நாம கூட உயிர்த்தெழுந்த பிறகு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இந்த உலகத்திலே போக முடியும். ஆண்டவர் ஒருவேளை பரலோகத்தை அனுப்புவாரானால் ஒரு வீட்டுக்குள்ள போய் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். அது ஒரு ஆவியா இருந்தாலும் போக முடியும். ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அசுத்த ஆவிக்கு எலும்பும் கிடையாது, சதையும் கிடையாது. சாத்தானுடைய ஆவிகளை பற்றி இயேசு வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆவிக்கு எலும்பும் மாம்சமும் இராது. ஒரு பிசாசு பெரிதாக வரும்பொழுது போ இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னால் அது ஆவி என்ற அறிவு இருந்தால்தான் போ என்று ஈஸியாக செய்ய முடியும். பெரிய கோலியாத்து சிறிய தாவீது அந்த ஆவியின் வல்லமை உடையவனாக இருந்து கூழாங்கல்லாலே கோலியாத்தை வென்றது பூலோகத்திலே. ஆனால் வானமண்டல பொருளாத ஆவிகளும் பயங்கரமான பிசாசு சேனைகள் நிறைந்த உலகத்திலே எந்த ஒரு பிசாசுடைய காரியங்களுக்கும் ஒரு தைரியம் இருக்க வேண்டுமானால் எலும்பு இல்லாதவன், சதை இல்லாதவன், நான் ஒரு ஆவி என்று சொல்லி the name of Jesus இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம் சொப்பனத்தில் இருக்கணும். எந்த இருட்டில் போனாலும் இருக்கணும், எந்த சூழ்நிலையில் இருக்கணும். ஒரு மனித கூட்டமே வரும் பொழுது கூட வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வழியாய் மறை செய்கிற பொல்லாத ஆவியை 7 வழியாய் ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது அந்த மனுஷர்களுக்குள்ளே செயலற்று போவார்கள், பலனற்று போவார்கள். அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். தேவனுடைய மகனே, மகளே, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல. இந்த உலக மனுஷனிடத்திலே காணப்படுகிற எரிச்சலின் ஆவி, பொய்யின் ஆவி, பிழைகளின் ஆவி சகலவற்றையும் காணப்படுது. நம்மை தாக்கி 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 பல விதத்திலே சோர்ந்து போகிற ஆவிகளை காணப்படுது. அதிகாரமுள்ள நாமத்திலே குடும்பமாக கட்டி ஜெபியுங்கள், சபையாக கட்டி நாம் ஜெபிக்க வேண்டும், தனித்து நாம் கட்டி ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்திலே தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குமானால்
அவன் தனிமையிலே ஆண்டவரோடு இனிமையாக வாழ்கிறது எப்படி என்றால், ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் மரித்தாலும் எனக்கு நீர் இருக்கிறீர், நான் இந்த உலகத்திலே மரித்த பின்னும் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த அனுபவங்களுக்கு ஈடான எது உண்டு ஆண்டவரே? இந்த சிற்றின்பமான உலகத்திலே நான் பேரின்பத்தை மறந்து வாழாதபடி, இந்த சரீரத்தை அற்பமாய் மண்ணுக்கு போகிற உலகம் விட்டுவிடாதபடி, ஏதோ ஒரு சரீர வாழ்க்கை என்று எந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாய் பயன்படுத்தி விடாதபடி, அது எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று இனிமையானதும் விருப்பமானதும் ரொம்ப பிரியமானதும் மிக அரிதானதும் எனக்கு அந்தரங்கத்திலே வந்து என்னை மோதினாலும், சோதனையாகிய துன்பம் பாடுகளை கொண்டு சோதிப்பதல்ல, அல்வா எடுத்து கொடுப்பது போல, வாய்க்குள்ளே கொண்டு தருவது போல மிகவும் இனிமையான ஒரு பொருளை இன்பத்தை கொண்டு சோதிப்பான். பிரசங்கியிலே சொல்லியிருக்கிறது, இன்பத்தால் என்னை சோதித்து பார்ப்பேன் என்று. எல்லா இன்பத்தையும் அனுபவித்தவன் சொல்லுகிறான் மாயை. ஆகையினால் இந்த உலகத்தில் இன்றைக்கு பிசாசு தந்திரங்களில் ஒன்று துன்பம், கஷ்டம் இவைகளை கொண்டு சோதிக்கிற ஒரு பகுதி இருந்தாலும் இன்பத்தை கொண்டும் சோதிக்கிறவன். ஆகவே எந்த விதமான உலகத்தின் மேன்மைகளை, பெரிய காரியங்களை கண்டாலும், எந்த காரியம் நிறைவேறுவதை கண்டாலும், எந்த காரியங்கள் சந்தோஷத்தில் மனிதர்களோ பொருளோ நமக்கு இருந்தாலும், எந்த இன்ப உணர்ச்சிகள் இருந்தாலும் இவைகள் ஒரு நாள் செத்து போகும். என்னை நித்தம் நடத்துகிற கர்த்தர் இந்த சூழ்நிலையும் நடத்தி நித்தியத்தில் என்னை வாழ வைக்கிறது என்ற சத்தியத்தை உணர்ந்து வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு குறிப்போடு நான் முடிக்கிறேன். அருமையாளர்களை, ஒரே ஒரு சம்பவத்தை மறுபடியும் நினைவு கூறுவோம். தாய் ஒரு குஞ்சின் மேல் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அது தாய் குஞ்சின் மேல் உட்கார்ந்து அந்த முட்டையின் மேல் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற குஞ்சு தாயை காணவில்லை. தாய் முட்டைக்குள்ள குஞ்சியை காணவில்லை. ஆனால் 21வது நாளிலே தாயை போல மூக்கு, எல்லா கண்கள், கால்களை கொண்டு அழகாக வந்து விடுகிறது. தாய் குஞ்சியை பிள்ளை காணவில்லை, பிள்ளை குஞ்சு ஆகிய தாயை காணவில்லை. ஒரு சக்தி, ஒரு ஈர்ப்பு சக்தி தாய்க்கும் இந்த முட்டைக்கும் இது காணப்படுகிறது. ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாய் அடைக்கோழி, ஒரு அடைக்கோழியானது அதை அடைகாத்து கொண்டிருக்கிற பொழுது வேறு ஒரு கோழியை உள்ளே விடாது. அப்படி அடைகாக்குமா? அதுபோல தேவன் உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு கொடுக்காத ரட்சிப்பை, அபிஷேகத்தை, மருத்துவ பாக்கியத்தை கொடுத்து அடைகாத்து கொண்டிருக்கிறார். முட்டையானது ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிறது, தட்டை வடிவம் உள்ளது போல இருக்கிறது, அது ஒரு நேர் வடிவமாக இருக்கிறது. ஆனால் வேத வசனம் யோபிலே உருண்டை, பூமி உருண்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானி ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொல்லுகிறான். எப்படி இருந்தாலும் சரி, அந்த முட்டையின் மேலே ஒரு கோழி உட்கார்ந்து இருக்கிறது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாக எத்தனை தரமோ உங்களை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன் என்று சொல்லி அந்த முட்டைக்கு மேலே கோழி போல தேவன் அடைகாத்து கொண்டிருக்கிறார். 21ஆம் நாளிலே முட்டை உடையும், குஞ்சு தாயை போல சாயலிலே வெளியே வரும். அதுபோல இந்த உலகமாகிய முட்டை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்னும் 75 வருஷம் இருக்கிறது. அதற்குள் நிச்சயம் வருவார். வானத்தின் மேல் வரும் பொழுது பூமி உருண்டை உடையும், அதற்கு உடையும் ஆதாரங்கள் கண்டுகொண்டே வருகிறது. பூமி நிலைக்காது என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட உலகத்தில் இருந்து தாயை போல வளர்ந்து வருகிற குஞ்சுகளாக அவர் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையிலே எத்தனை பாம்புகள் காட்டிலே வந்தாலும் சரி, எத்தனை குரங்குகள் வந்தாலும் சரி, எத்தனை கழுகுகள் வந்தாலும் சரி, அதை விரட்டி அடிக்கிற வீரமுள்ள சிறையடித்த தாய்க்கோழியை போல ஆண்டவர் இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நடந்து இருக்கும் பொழுது அவருக்காக பாடுகளை சகித்து உறுதியாய் வாழ்வதிலே, பரிசுத்தத்திலே உறுதியாய் வாழ்வதிலே, யார் நேசம் நம்ம விட்டு பிரிந்து போனாலும் என் ஆண்டவர் நேசம் எனக்கு போதும் என்று வாழ்வதிலே அது பைத்தியக்காரத்தனமாக தோன்ற உலகத்திற்கு. ஆனால் இதுதான் மெய்யான ஞானம் என்பது தெய்வத்திற்கு தெரியும். லாசரு மரித்த பொழுது எல்லாரும் லாசரு வீட்டில் இயேசு வரும் பொழுது பைத்தியக்காரி, எப்ப பார்த்தாலும் கால்மாட்டில் உட்கார்ந்து கிடக்கா, அந்த சன்னியாசி வேற பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிக்கும் பொழுது மரியாளுடைய கண்ணீரை கண்டு உலகமே இன்றைக்கு போற்றி புகழத்தக்கதாக மரித்தோர் உயிர்ப்பித்த இயேசு 4 நாளைக்கு பிறகு உயிர்ப்பித்தது எப்படிப்பட்ட காரியம்? அது ஒரு குடும்பத்தில் நடந்த காரியம். ஆகவே இவ்வளவு பெரிய உலகத்திலே என்னையும் அவர் காண்பாரா, என் குடும்பத்தையும் காண்பாரா என்று சோது போகாதபடி மார்த்தாள் மரியாள் லாசருவுக்கு பியாண்ட் தி லிமிட் அவருடைய அற்புதங்களை செய்தார். நமக்கு பியாண்ட் தி லிமிட் மரணத்திற்கு பிறகு அவர் செய்கிறார். limitless blessing that is not in this world, above this world, that is very great. ஆகையால் தேவனுடைய மகனே இந்த சரீரம் பரிசுத்தமாய் வாழ்வது பைத்தியக்காரத்தனம் அல்ல. ஏன் உலகத்தில் பாவம் செய்ய முடியாதா?
கண்கள் நிச்சயம் ஈஸியாக கொடுக்கலாம், விபச்சாரம் செய்யலாம், வேசித்தனம் செய்யலாம், உலகத்தை ராஜா அனுபவிக்கலாம், பைத்தியக்காரத்தனமாய் வாழ்கிறான். வாலிபனானி, கன்னிகையானி, நீ எல்லாம் மனுஷனா உன்னை போல இருந்தா எப்படிலாம் உலகத்தை அனுபவிச்சது தெரியுமா? போய் சேருவ நரகத்துக்கு, என்னை வெளிப்படுத்தல் இல்லாதவன். போய் சேருவாய் பரலோகத்துக்கு, வெளிப்படுத்தல் உள்ளவர். மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசுவை போல மாறுகிறதற்கு இப்படிப்பட்ட வசனத்தின் அனுபவம் இருக்கிறது. நான் ஒரு ஆவியாய் மாறப்போகிறதில்லை. பாவியாய் இருந்த என்னை ஆவியினால் ஏவி, பரிசுத்த ஆவியினால் ஏவி இந்த உலகத்தை விட்டு தாவி அவரோடு கூட பரலோக சாவியை திறக்கும் பொழுது பரலோகத்தின் எல்லையை தாண்டி வாழ்வேன், எல்லை கடந்து பரலோகத்து போலோக எல்லையை கடந்து வாழ்வேன் என்று வெளிப்படுத்தல் உண்டானால் ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் வரும். ஒருவன் சாப்பிடக்கூடாது இனிப்பை சாப்பிட்டு கொண்டிருந்தான். அந்த பிள்ளையை திருத்துவதற்கு தாத்தா என்ன செய்தார்? பெரிய இனிப்பு வாங்கி கொடுத்தார். கிருமி என்ற சவுண்டை விடமாட்டேன் இருந்தான். அவர் அல்வா என்ற இனிப்பு வாங்கி கடைசியில் அல்வாவை சாப்பிட ஆரம்பிச்சான். எல்லாம் தேவையில்லாத ஸ்வீட்டு விட்டுட்டான். அது மாதிரி ஆண்டவரும் கூட நமக்கு தேவையில்லாததெல்லாம் மாற்றக்கூடியவராக பேரின்பத்தை காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வேளையில எல்லாரும் எழுந்திருப்போமா? கரெக்டா பிரசங்க வரை கற்றுக் கொடுக்கலாம். வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் திஸ் வேர்ல்டு யோசித்து கொண்டு குடிக்கிறது என்ன சொல்ல நேரம் அடுத்த வாரத்தில். ஆகவே இந்த விசுவாசத்தோடு கூட வாழ்வதற்காக ஒப்புக் கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, நீ யாரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த குடும்பத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த மனுஷனை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த மனுஷனை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த லிமிட் பிளஸிங் இல்லை. ஏதோ வந்தம் பாடினா ஒன்றும் அல்ல. ஏதோ உலகத்திலே சத்தியத்தை அறிந்த ஆவிக்குரிய ஜீவியை செல்வது அல்ல. நமக்கு மேலான காரியங்கள் இருக்கிறது, மேலானவர்களை நாட வேண்டியது இருக்கிறது. ஆகையினாலே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வெளிப்படுத்தல் இருக்குமானால் நான் சாதாரணமாக என்னை நானே எடை போட முடியாது. சாதாரணமாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்க முடியாது. சாதாரணமாக இஷ்டம் போல வாழ முடியாது. என்ன செய்வது எனக்கு மேற்கொள்ள முடியவில்லை என்று வாழ முடியாது. நீ மேற்கொள்வதற்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நிறைந்து சொல்ல வேண்டும். ஆவியானவரும் நானும், ஆவியானவரும் நானும், ஆவியானவரும் நானும். எதற்காக தீர்க்கதரிசனம் சொல்லவா? எதற்காக அந்நிய பாஷை பேசவா? எதற்காக அற்புதங்களை செய்யவா? எதற்காக வல்லமையப்பட்டு உலகத்தில் புகழ் வாங்கவா? இல்லை. எப்பொழுதானாலும் இந்த மரணத்திற்கு பின்னே பியாண்ட் தி லிமிட் இல்லை, கடந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே போக வேண்டும். எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி கொண்டு என்னை இழந்து போகக்கூடாது என்று சொல்லி முதலாவது ஆயத்தப்படுத்தி கொண்டு இந்த உன்னதமான அனுபவ செய்திகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நாம் ஆயத்தப்படுவோம், பிறகு ஆயத்தப்படுத்துவோம். வரையில சொல்லுவோமா? இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல ஏறிக்கிட்டே இருந்தார். இது ஊழியக்காரருக்கு தேவை, விசுவாசிகளுக்கு தேவை. என்னன்னு கேட்டா 153 மீன்களை கொடுத்தாரே, அதை ஏன் இப்படி கொடுக்கிறார்? கொசுறு ஊத்துன மாதிரி ஏன் கொடுக்கிறார்? ஆசீர்வாதத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகனே, மகளே, கர்த்தர் பேசுகிறார். ஏன் 153 மணி கொடுத்தார்? 100 கொடுத்திருக்கலாம், 150 கொடுத்திருக்கலாம். ஏன் 153 கொடுத்தார்? பால்கார கொசுறு ஊத்துற மாதிரி ஏன் கொடுத்தாருன்னா, கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறார். ஏன்னா அவன் இழுத்தான்னு சொன்னா வலை கிழிச்சதுன்னா மீனெல்லாம் போயிடும். வலை கிளியலன்னு வலையோடு போயிடுவோம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது. லட்சத்தை வச்சு என்ன செய்ய போற? கோடியை வச்சு என்ன செய்ய போற? பெரிய 10 ஏக்கரை வச்சு என்ன செய்ய போற? ஒரு மண்ணக்கடி கிடையாது. இழுத்து ஒன்று நாசமாக்கிட்டோம். கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் கொடுக்கல. எனக்கு ஏன் கொடுக்கல? எனக்கு ஏன் கொடுக்கல? எனக்கு ஏன் கொடுக்கல? உனக்கு ஏன் கொடுக்கலன்னா, நீ ஏற்கனவே இழுபட்டவன், ஏற்கனவே பள்ளத்தில் விழுந்தவன், ஏற்கனவே நீ தப்பி படைச்சவன். ஆகையினால உனக்கு கொடுக்கிறது எனக்கு தெரியும். கொடுக்காததுக்கு காரணம் இதன் தீர்க்க தரிசனம் ஆவியானவர் சொல்றார். அதனால அளவுக்கு மிஞ்சின காரியத்தில் ஆசைப்படக்கூடாது. எனக்கு எதுவோ அன்றொன்று அப்ப தருவீர், தேவையான எதுனாலும் தருவீர் விசுவாசித்தார். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தானாகவே வந்து சேரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, உனக்காக இவ்வளவு காரியங்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உலக பிரகாரமாக நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் தானாகவே வரும் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கருத்து மயப்படுத்துங்க. அதிகமான மீன்களை கொடுத்தால் மீன் கிழிந்து வலை போட்டே ஆயிடும். அப்படியே மீன் வலை கிழியாத அளவுக்கு மீன் என்னமே நிறைய போட்டா வலையோடு சேர்ந்து இவன் உள்ள போயிடுவான். அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுளுங்க. உலகத்துல பாருங்க, பெரிய பெரிய பணக்காரன்
ஏராளம் பொட்டு ஹாஸ்பிட்டலில் போயிருக்கான், பொட்டுன்னு ஆக்சிடென்ட்ல போயிருக்கான், டென்ஷன் வேர்ல்டு பொட்டுன்னு எல்லாம் இழந்து ஆண்டியா நிற்கிறான். கடைசியில் பார்த்தா அவன் தற்கொலை செய்து போறான். ஏன்? அளவு கடந்த பிரயாசத்திலே சுயமான ஆசீர்வாதம், சுயமாய் பெற்ற ஆசீர்வாதம். தேவன் தருகிற ஆசீர்வாதத்தோட வேதனையை கூட்டார். ஆகவே தேவன் தருகிற ஆசீர்வாதம் அடையாளம் என்னவென்றால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து திரும்பவும் சொல்லிட்டு உன்னை காக்க கடவர். ஆகவே என் மகனே, என் மகளே, ஆசீர்வாதத்துக்கு பின்னாலே உன்னை பறிகொடுத்து விடாதே. ஆசீர்வாதத்துக்கு பின்னால் மனதை பறிகொடுத்து கர்த்தருடைய காரியங்களில் மங்கி விடாதே, தூக்கி விடாதே. நீ ஆவிக்குரிய காரியங்களில் எல்லாம் கவனமா போய் கொண்டிருக்கும் பொழுது, தேவராஜ நீதி சம்பந்தப்பட்ட காரியத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது, எல்லாம் உன்னிடத்திலே ஆல் திங்ஸ் ஷல் பி ஆடட் unto you சேர்ந்து வரும், தேடி வரும். அப்படித்தான் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் இந்த வேளையிலும் கூட ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலன் கொடுக்கிறவர். 153 மீன் தான் உனக்கு பலன்னா 153 மீனோட கரை வந்து சேர்ந்துருவேன். 153க்கு மேல 154 போட்டா ஒன்று வலை ஓட்டேன் அல்லது கிளியில் நீ போய் பவித்திரத்துக்கு ஒன்னையும் சேர்த்து போட்டேன் இந்த மாதிரி ஆகிடும். ஆகவே என் மகளே, உன் நன்றாக வைத்திருக்கிறேன், என் மகனே நன்றாக வைத்திருக்கிறேன். நீ இருக்கிற நிலைமைக்காக நன்றி செலுத்தி உயிர் தெழுந்த இயேசுவாகிய நான் சரியாக அவர்களுக்கு அளவிட்டு கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன், பலனையும் கொடுத்தேன். அதுபோல உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், நீ எவ்வளவு தாங்குவாய், எவ்வளவு பலன் இருக்கிறது என்று அறிந்து உன் தாயை போல உன்னை நேசிக்கிறவர், உன் தந்தையை போல உன்னை சுமக்கிறவர், நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன், அவைகளெல்லாம் உனக்கு ஏற்ற வேளையில் வந்து சேரும் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தமயப்படுத்துவோம். அவர் சொன்ன காரியங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வீத்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வீத்தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவிலே சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து சொல்லுவோம். அன்புள்ள ஆண்டவரே, எல்லாரும் சொன்னா தாழ்மையா சொன்னா தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் பலன் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, உடைய வசனத்தின்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே என் சரீர பிரகாரமான எல்லா செயல்களிலும் எல்லா முயற்சிகளிலும் எப்பொழுதும் பிரியமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ எங்களை குடும்பமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சிரசு முதல் பாதம் வரையிலும் சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே, என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய உணர்ச்சி, என்னுடைய செயல், நடைமுறை பாவனை எல்லாவற்றிலும் நாங்கள் மரணத்திற்கு பின்னும் உம்மை போல் வாழ வேண்டியது இருக்கிறபடியா சொல்லுங்க. உம்மை போல் வாழ வேண்டியது இருக்கிறபடியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தராத எந்த ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர், நீர் தருகிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய வலிமையின் உம்முடைய சீசர்களுக்கு கொடுத்தது போல ஆசீர்வாதமும் பாதுகாவலும் இருக்கும்படியாக நீர் தந்தால் போதும். ஆண்டவர், எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறோம். கர்த்தாவே, எங்களோடு இடைப்படும் ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்நியோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு வருகை மட்டும் இருப்பதாக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless.